வளர்ப்பு மிருகங்கள். இதன் ஆசிரியர் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள். 16வது வயதின் பிற்பகலில் அவன் படித்து கொண்டிருந்த காம பிரிதியிலிருந்து ஒரு ஓநாய் வெளியே வந்தது. அது அவன் முகத்தை தன் நாவால் நக்கி அவனை தடவி கொடுக்க ஆரம்பித்தது. அவன் கண்களை மூடியபடியே ஓநாய்க்கு தன் உடலை ஒப்படைத்தான். வெறியோடு ஓநாய் அவனை தின்னத் துவங்கியது. 22 வயது வரை அந்த ஓநாய் அவன் விரும்பும் நேரத்தில் விரும்பிய புத்தகங்களிலிருந்து வெளிப்பட்டது. நீண்ட பற்களால் உடலை கிழித்து நாவால் அது அவன் குருதியை நக்கி குடித்தது. அவன் ஓநாயோடு இருப்பதை முதலில் கண்டுபிடித்தவள் அம்மாதான். அவள் கோபத்துடன் அவனை வீட்டை விட்டு வெளியேற செல்லும்படியாக திட்டினாள். 23வது வயதில் அவன் மாநகருக்கு சென்றான். தற்செயலாக கிடைத்த ஒரு புத்தகத்திலிருந்து வண்ணத்து பூச்சிகளின் கூட்டம் ஒன்று அவன் அறைக்குள் நிரம்பியது. அதன் வர்ணங்கள் அவனுக்கு கனவை தந்தது. அவன் உற்சாகமாக இருந்தான். ஆனால் வண்ணத்து பூச்சிகளின் சுயநலம் அவனை படுத்த ஆரம்பித்தது. அவன் உண்மையில் வண்ணத்து பூச்சிகளை தின்பதற்கே ஆசைப்பட்டான். 28ஆம் வயதில் அவன் வேலைக்கு சென்றான். சம்பாத்தியத்தில் வாங்கிய முதல் புத்தகத்தின் உள்ளிருந்து ஒரு துப்பாக்கி நழுவி விழுந்தது. அதை தன் கையில் எடுத்தான். வெறுக்கின்ற அத்தனை பேரையும் சுட்டு தள்ளினான். 30வது வயதில் அவன் புத்தகங்களை விட்டு விலகி தனது அமெரிக்கா கனவுகளில் மூழ்கத் துவங்கினான். அப்பொழுது அறிமுக பெண் அவனுக்கு தியானம் பற்றிய இள நீல வர்ண புத்தகம் ஒன்றை தந்தாள். அதை வாசிக்க துவங்கிய போது அதிலிருந்து அவன் முன் பார்த்திராத மிருதுவான ஒரு விலங்கு வெளிவந்தது. அது பேசியது, ஆறுதல் சொன்னது. அவனுக்காக மனம் வருந்தியது. அதை கட்டிக்கொண்டு உறங்க ஆரம்பித்தான். ஆராதிக்க ஆரம்பித்தான். தனக்காக துணையை தந்தமைக்கு அந்த பெண்ணுக்கு நன்றி சொல்ல சென்றபோது அந்த விலங்கு அவள் மடியில் இருப்பதை கண்டான். கதவை திறந்து உள்ளே போனபோது அது அவன் இளம் வயதில் பார்த்த ஓநாயாக மாறி அவளை தன் நாவால் நக்கிக் கொண்டிருப்பதை கண்டான். பெரும் மூச்சுடன் தான் வெளியே காத்திருப்பதாக சொல்லி கதவை மூடிவிட்டு நின்றான். அதற்கு மேல் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்பொழுது அவனுக்கு 40 வயது நெருங்கிக் கொண்டிருந்தது. முற்றும்.